அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 19/9/2025 தேய்பிறை பிரதோஷம், புரட்டாசி மாதத்து முதல் வெள்ளிக்கிழமையில் தேய்பிறை பிரதோஷம். இன்றைய நாளில் தவறாம சிவ வழிபாடு செய்யுங்க, சிவ மந்திரங்களை உச்சரிங்க. உங்களால் முடிந்த அளவிற்கு சிவாலயங்களுக்கு அபிஷேகத்துக்கு பொருட்களை வாங்கி கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும். இன்று இரவு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். புரட்டாசி மகாலய அமாவாசை என்று அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிளகு 1 அல்லது 3 அல்லது 5 அல்லது 7 அல்லது 9 இந்த எண்ணிக்கையில் மிளகு எடுத்து ஒரு மஞ்சள் அல்லது பச்சை அல்லது சிகப்பு அல்லது கருப்பு அல்லது வெள்ளை நிற துணி, என்ன நிறத்தில் உங்களோட துணி இருக்கோ அந்த நிறத்தில் ஒரு சிறிய துணி எடுத்து சதுரமாக கிழிச்சு மிளகு அதில் வச்சு ஒரு மூட்டையாக கட்டிக்கோங்க. இந்த மிளகு மூட்டையை உங்கள் தலையணை கடியில் வச்சுக்கோங்க. இப்படி நீங்கள் வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கண் திருஷ்டியை விலக்கி எதிர்மறை ஆற்றல்களை போக்கி வாழ்க்கையில் நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்றைய நாளில் பிரதோஷ நாளில் மிளக வச்சுட்டு மறுநாள் சனிக்கிழமை இரவு அதை எடுத்து தூங்குறதுக்கு முன்னாடி சனிக்கிழமை இரவு எடுத்து அதை நீங்கள் தவறாமல் வீட்டுக்கு வெளியில் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி கற்பூரம் போட்டு எரிச்சிருங்க. இதை நீங்கள் செய்வதனால் தீராத கடன் பிரச்சனை, நிதி சிக்கல்கள் நிச்சயமாக நீங்கும், திருமண தடைகள் நிச்சயமாக நீங்கும். கணவன் மனைவிக்குள்ளே எப்போ பார்த்தாலும் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்கெல்லாம் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் தான். இப்போ நான் சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.